ஆயிடுச்சு. இந்த 1 இயர் நீங்கள் மந்த்லி இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அது எஜுகேஷன்லேயும் இல்லை எஜுகேஷன் தாண்டிலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அது உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு நீங்கள் உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த 5 பில்லர் என்னென்னு சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், என்னெல்லாம் நீங்கள் கற்றுட்டு இருந்திருக்கீங்க, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லலாம். சரியான இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து SRI, ஸ்கில் அண்ட் சோஷியல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் வந்து IITC, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். CLT, சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங். CFC, சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி. அப்புறம் SCD வந்து ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, அப்போ இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி நீங்கள் மந்த்லி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஒவ்வொரு பில்லர் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு என்னெல்லாம் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த டிகிரியில் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட் தாண்டி தான் இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி. இப்படி இது உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்குது, ஒவ்வொரு பில்லர் பற்றி உங்களுக்கு என்னதான் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஓகேடா, ஏன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நீங்களே கற்றுச்சிங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக உங்களோட நாலேஜும் வளரும், அவங்களுக்கும் நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த சோஷியலாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இங்கிருந்தே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இது வந்துட்டு ரொம்ப தேவையானது. இதை தாண்டி இது உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஓகேதான், ஏன்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்றது நம்ம சப்ஜெக்ட் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோங்க. இது சப்ஜெக்ட் தாண்டி படிக்கிறப்போ நம்மளோட ஸ்கில் அதிகமாக டெவலப் ஆகுது. வெறும் இந்த சப்ஜெக்ட் மட்டும் தெரியாமல் சப்ஜெக்ட் தாண்டி நிறைய நாலேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேடா, அடுத்து வேறு என்னலாம்? ஓகேடா, இப்போது நீங்கள் லீட் கோடெல்லாம் இப்போ பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களோட எதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? கோடிங்கெல்லாம் இப்போமே நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, அடுத்து வேறு என்னென்ன பில்லர் பண்ணோமா? ஓகேடா, இது வந்துட்டு ரொம்ப பெரிய நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த லிங்க்டின் அப்படிங்கிறது. நம்ம நிறைய பேர் நிறைய மொபைலில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுல இந்த லிங்க்டின் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே ஒரு ஆப். ஏன்னா இது மூலமாக நீங்கள் நிறைய பேரை கூட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட ஃபீல்டு சார்ந்து நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், நிறைய ஹெல்ப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போது உங்களால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த லிங்க்டின் அப்படிங்கிறத இப்போலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த டிகிரி முடிச்சு வெளியே போனால் கூட இதுலேருந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். உங்கள் ஃபீல்டு சார்ந்து நிறைய எக்ஸ்பர்ட் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறதா இருக்கும். இது நல்லா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. லிங்க்டின் இது வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? கனெக்ஷன், ஆர்டிக்கல், போஸ்ட் ஆர்டிக்கல் எல்லாம் போடுறீங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல் போட்டோன்னா எத்தனை ஆர்டிக்கல் போடுவீங்க ஒரு மந்த்லி ஒன்? இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கல் போடுறோம் அப்படின்னா அதை நம்ம படித்து கொஞ்சம் சர்ச் பண்ணி அப்படின்லாம் போடுவோம். அப்போ ஒரு ஆர்டிக்கல் நம்ம போடுறதுக்கு நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். நிறைய சர்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து ஒரு நாலேஜ் கிடைக்குது. அப்போ இந்த லிங்க்டின் ஆர்டிக்கல், லிங்க்டின் கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளோட நாலேஜை வளர்த்துக்க ஒரு பெரிய சோர்ஸாக இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்து வேறு என்ன? நாம ஒரு விஷயத்தை எப்பவுமே செய்யாமல் அதில் க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி
பண்ணி நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளோட நாலேஜ் இன்னும் விரிவடையும். செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்யாமல் நம்மள ஒரு புது வழியில் இது கொண்டு போகுது. சிஎஃப்சி அப்படிங்கிறது உங்களோட எஜுகேஷனுக்கும் இது நீங்கள் டே டு டே லைஃப்பில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லையா? எதை பார்த்தாலும் நம்ம ஒரு வேறு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி ஒரு புது விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி இப்போலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரொம்ப உபயோகமாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, இது வெளியே போனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லி கொடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகேடா. அப்போ இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை தாண்டி உங்களை இன்னும் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணவோ, நாலேஜை டெவலப் பண்ணவோ, உங்களை இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரவோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல்